இப்ப அவர் ஹெல்ப் பண்றாருன்னா வந்து வெளியே வந்து கொடுத்துருக்கலாம். வந்து ஒரு மாதிரி டச் பண்ணாதீங்க உள்ள கை விடாதீங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து கார்ல இருந்து பண்ண அது பணக்கார திமுரு தானே. தொடாதுன்றது நீங்க கொடுக்க வேண்டியதே இல்லை. ஒருத்தவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கிட்டு இருக்க முடியாது. அவர் ஆல்ரெடி வெயிட் கெயின் வேறு, அப்பப்போ இறங்கி இஷ்யூஸ் பண்ண முடியாது, கஷ்டம். பாலா தான் பண்ணி வீடியோ போடுறது, அப்புறம் அவரை மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க, இஃபானை சொல்கிறீங்க? எல்லாருமே இறங்கி கீழே இறங்கி தான் வந்து நம்ம உதவி பண்ணுறதுன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் பொறுமையாக தான் உதவி பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கார்ல இருந்து பண்ண அது பணக்கார திமுரு தானே. ஏழைகளுக்கு கொடுக்க தந்தா நம்ம இறங்கி தான் கொடுக்கணும், இல்லை கொடுக்காம விட்டுடலாம். அது பணக்கார திமுரு வேற. அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். கார்லேருந்து கையை விட்டு, ஏன்னா ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் இல்லாதப்பட்டவங்க அப்படி தான் வருவாங்க, எடுக்க தான் செய்வாங்க. பட் ஆனால் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருந்திருக்கு, மக்கள் பார்வையில் அப்படி தப்பாக இருந்திருக்கு. இதே ஒரு நார்மல் மேபி இப்போ நார்மல் பர்சன் பண்ணியிருந்தா அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்காது. அவர் ஆல்ரெடி ஃபேமஸுங்கிறனால யாரோ ஒரு மேலே கங்கணம் கட்டிக்கிட்டு சம்திங் அப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் ஒருத்தவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இஃபானுக்கு பிடிக்குமோ அத்தனை பேருக்கு இஃபான் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாராச்சும் பண்ணவங்களா தான் இருக்கும். மேபி இப்போது நான் உங்களை வந்து இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் இப்படி பிடுங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டாக தானே இருக்கும். ஸோ அவர் பண்ணுறது பெருசாக அப்படி கிடையாது. யாராக இருந்தாலுமே ஹியூமன் பீயிங் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லை ரோட்டு போயிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கிட்டு இருக்க முடியாது. அவர் ஆல்ரெடி வெயிட் கெயின் வேறு, அப்பப்போ இறங்கி இஷ்யூஸ் பண்ண முடியாது, கஷ்டம். இப்போ எல்லாமே சோஷியல் மீடியா ஆகிடுச்சிடும். ஆமாம். ஸோ அதனால் வீடியோ எடுத்தால் தான் இதை பார்த்து இன்னொருத்தன் பண்ணுவான். இஃபான் பண்ணுறாரு, நம்மளும் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அவன் அட்லீஸ்ட் ஒரு வீடியோக்காச்சும் 2 பேருக்கு காசு கொடுப்பான், ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வாங்கி தருவான். அந்த மாதிரி தான் எல்லாருமே ஒருத்தவங்க. இப்போ எப்படி சொல்கிறது, பாலா தான் பண்ணி வீடியோ போடுறது, அப்புறம் அவரை மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க, இஃபானை சொல்கிறீங்கன்னு புரியல. ஹெல்ப் பண்றது வந்துட்டு மேபி அவங்க கார்ல அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா, அது கார்ல இறங்கி கொஞ்சம் பொலைட்டா அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அது வந்துட்டு கார்க்குள்ளே இருந்து அப்படி பண்றது வந்து வேண்டாம். கீழே இறங்கி இருந்தா இவ்ளோ நடந்திருக்குமான்றது தெரியல. இன்னும் கொஞ்சம் லைக் எப்படி சொல்றது, இவ்வளவு இன்டென்ஸா போயிருக்காது. லைக் கை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஹார்ஷா இருந்திருக்க வேணாமோன்னு இருக்கு. பிகாஸ் வந்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னும் போதுதான் அவங்க அதை எதிர்பார்த்து ஒருவேளை காலி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்காதோ அப்படின்ற ஒரு இதுதான் வந்தாங்க. என்ன கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா இன்னும் எல்லாருக்கும் வந்துட்டு என்ன நடக்குது, லைக் அவரோட மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படின்றது புரியும். இப்போ இஃபானோட வீடியோஸ் நைட் 2 ஆயிட்டு பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு, பட் கொஞ்சம் மரியாதை கொடுக்காம ஹெல்ப் பண்றாரு. பொதுமக்களுக்கு ரொம்ப கேவலமா பேசாம நிறைய பேர் சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பப்ளிக்கா? இல்ல, அவர் வந்து முதல்ல வந்து எல்லாமே ரொம்ப நல்லதாதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஸ் அ யூடியூபரா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப இந்த ஒரு இஷ்யூ வந்தது எனக்குமே வந்துட்டு அது ஒரு டிராபேக்கா தான் தெரிஞ்சிச்சு. இப்ப அவர் ஹெல்ப் பண்றாருன்னா வந்து வெளியே வந்து கொடுத்துருக்கலாம். வந்து ஒரு மாதிரி டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு அது ஒரு பேடா தெரிஞ்சிச்சு. ஒரு டச் பண்றனால என்ன ஆயிடுங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு அது பர்சனல் ஒப்பீனியன். இப்போ இன்கேஸ் அவர் வந்து சரி நம்ம இப்படி ஹெல்ப் பண்றனால நிறைய பேர் நெக்ஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சோ அதனால பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஒரு வே வந்துட்டு எனக்கு அது தப்பா தெரிஞ்சிச்சு. நான் ராங்னு தான் சொல்றேன். தப்பு தாங்க அது. ஹெல்ப் பண்றவங்கன்னா இறங்கி வந்து மக்களா நின்று பண்ணணும். தொடாதுன்றது நீங்க கொடுக்க வேண்டியதே இல்லை. காருக்குள்ளே இருந்து என்ன தருது, அப்புறம் தொடாதுன்னு சொல்றதுல ரொம்ப தப்பு தான். அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஹெல்ப் பண்ணுன்னு இறங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா தான் பார்க்கணும். அந்த மைண்ட் இருந்தால் தான் அந்த ஹெல்ப் பண்ற மைண்டு நல்லா இருக்கும். சும்மா நீங்க வந்துட்டு கார்லயே உட்காந்து 2 பேர் குத்துட்டு கிட்ட வந்தது தள்ளி போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. பேக்ரவுண்ட் நிறைய இருக்கிறதுனால வேற யாரும் பெருசா அவரு இது பண்றது இல்லை. பேக்ரவுண்ட் இருக்கு, இல்லைன்னா எப்போ அவரு உள்ள போயிருப்பாரு. அந்த குழந்தை மேட்ரு, அவங்க அந்த கருவிலே பொண்ணுன்னு சொல்லி அது 2-3 இஷ்யூ வந்திருக்கு. அதே வேற யாருன்னா சீக்கிரம் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. இவர் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்காரு. விஜய் டிவி பாலா ஒருத்தர், அவர் கரெக்டா போறாரு, வீடு போறாரு, அவரால் முடிஞ்சது பண்றாரு. அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா இது மாதிரி 4 பேர் தெரிஞ்சு அவங்களும் பண்ணுவாங்க, அதனாலதான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்றாரு. அது நல்ல விஷயம் தான். அவர் டைரக்டா போய் பண்றாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவருக்கு இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி அந்த சர்ச்சையிலும் இது பண்ணதில்லை. ஹெல்ப் பண்றது இஸ் a very good mindset. அவர் பண்ண வரைக்கும் இட்ஸ் ஆல் குட். பட் அது கொஞ்சம் ரூடா பண்ணிட்டாரு அந்த டைம்ல. சீரியஸா அவருக்கு என்ன சைக்காச்சுன்னு தெரியல. பட் ஒரு வெளில இருந்து ஒரு பப்ளிக்கா பார்க்கும்போது கண்டிப்பா அது பேடா போர்ட்ரேட் ஆயிருக்கு. அது ரொம்ப ரூடாவே இருந்துச்சு, கொஞ்சம் ரூடாவே இருந்தது. அது பிரச்சனை. ஹெல்ப் பண்றவங்க மோஸ்டா வந்து கார்ல இருந்து இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. கார்ல இருந்துகிட்டு தொடாத டச் பண்ணாதீங்க. இது ரைட்டான வே. No, it's definitely not. உள்ள கை விடாத, ஏன் அசிங்கமா பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்காக தான். இட்ஸ் ஆப்வியஸ்லி பார்த்தேன். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி ராங் தான்.
வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்றது கூட ஓகே, அது எதுக்கு தெரியற மாதிரி பண்ணோம்? எல்லாம் இந்த சினிமா இதுல போகணும்னு ஆசை. ஆனா பண்றவங்க என்ன பண்ற, சினிமா மாலிங்களா இன்ட்ரெஸ்ட் பண்ற எப்படி பண்றது எல்லாம் உள்ள போகணும்னு. ஆனா நோக்காக பண்ணும்போது என்ன